ஹலோ மக்களே, குட் மார்னிங். ரொம்ப நாளாக இந்த டாபிக் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க திரும்ப திரும்ப. இப்போது நம்ம போன எபிசோடு வரைக்குமே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இது அடுத்த டாபிக் நம்ம எடுக்கிறோம். இது ஹேஸ் அண்ட் ஹேவ் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இது. நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கன்ஃபியூஷன் வரும். இது இப்போ நான் உங்களுக்கு ஹேவும் ஹேஸும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேஸ் ஹேவ். இந்த ஹேஸ் எங்கே போடணும், ஹேவ் எங்கே போடணும், இதுக்கான ரூல் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த ரூல் ஹேஸ் எங்கே போடணும் அப்படின்னா ஹீ, ஷீ, இட் இந்த மூணுத்துக்கும் ப்ளஸ் சிங்குலர் நவுன்ஸ். இப்போ நவுன்ஸ்னால் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் ஆல்ரெடி. அந்த நவுன்ஸ் எங்கெல்லாம் சிங்குலராக நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஹேஸ் போடணும். ஸோ ஹீ, ஷீ, இட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹீ, ஷீ, இட் வரும்போது சென்டென்ஸில் ஹேஸ் தான் போடணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுடைய இங்கிலீஷில் இந்த ஹேவை விட்டுருங்க. இந்த ஐ, யூ, வி, தே இவங்க எப்போவுமே ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி. அதுலேயும் இந்த ஐ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களுக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் ரூல் தான். ஐ, யூ, வி, தே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்ததுன்னா ஹேவ், சென்டென்ஸில் ஹேவ் தான் போடணும். அதே மாதிரி இங்கே சொன்னது நம்ம சிங்குலர் நவுன் இருந்ததுன்னா ஹேஸ் போடணும். அதே ப்ளூரல் நவுன் வந்துருச்சுன்னா ஹேவ் தான் போடணும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹேஸ் எங்கே வரணும்னா ஹீ, ஷீ, இட்டுக்கு ஹேஸ் வரணும். ஐ, யூ, வி, தே ஹேவ் வரணும். சிங்குலர் நவுன்ஸுக்கு ஹேஸ் வரணும். ப்ளூரல் நவுன்ஸுக்கு ஹேவ் வரணும். இப்போ இதுக்கான ரெண்டுத்துக்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்துடலாம். இப்போ இங்கே ஹீ கொடுத்துருக்கேன். ஹீ ஹேஸ் அ புக். ஹீ ஹேஸ் அ புக். ஷீ ஹேஸ் அ பென். த டாக் ஹேஸ், ஏன்னா இங்கே டாக்ன்றது சிங்குலர், இங்கே டாக்ன்றது சிங்குலர். ஸோ நம்ம இங்கே ஹேஸ் போடுறோம். த டாக் ஹேஸ் அ லாங் டெய்ல். இப்போ இதில் இட்டு பார்ப்போம். இட் எழுதலை. இட் ஹேஸ் 4 legs. ஸோ இட்டு போடும்போதும் ஹேஸ் தான் போடணும். இப்போ இங்கே நம்ம பார்த்தது இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம். ஹீ ஹேஸ் அ புக். இப்போ இங்கே பார்க்கும்போது ஐ போடுறோம். அப்போ ஐ ஹாவ் அ புக். யூ ஹாவ் அ பென். யூ ஹாவ் அ பென். வி ஹாவ் மெனி புக்ஸ். தே ஹாவ் அ கார். இப்போ இங்கே இந்த ரெண்டு சென்டென்ஸும் பாருங்க. த டாக் ஹேஸ் அ டெய்ல். த டாக்ஸ் இங்கே நான் ஒரு எஸ் போட்டு இதை ப்ளூரலாக இருக்குது. இங்கே சிங்குலராக இருக்கிறது இங்கே ப்ளூரலாக போட்டிருக்கோம். த டாக் ஹேஸ் அ டெய்ல். இங்கே த டாக்ஸ் ஹேவ் லாங் டெய்ல்ஸ். ஸோ இவ்வளோ தான் இது. ஹேஸ் அண்ட் ஹேவ் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இந்த 3 வேர்டுக்கும் ஹேஸ் வரும், இதுக்கு ஹேவ் வரும். சிங்குலர் நவுன்ஸுக்கு ஹேஸ் வரும், ப்ளூரல் நவுன்ஸுக்கு ஹேவ் வரும். இவ்வளோ தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. வேறு என்ன வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.